மறைமா என்ன நினைச்சா நான் என்ன வாவேன் சரி சரி எங்க வீட்டுக்காரர் வருவாரு பண்ட பேசவே பேசாது ஆமா சொல்லவோ வார்த்தை இல்லை நான் உண்மையாய் பிறக்கவில்லை உணர்ச்சியோர் மறைவதில்லை என் தங்கமே உனது மேனி தாங்கினார் சுமந்து செல்ல எனக்கு ஒரு சொந்தமில்லை யார் யாருக்கோ இறைவன் அந்த 4 பேருக்கு அம்மா விட்டு பேசிட்டியே காட்டுக்கு போனேன் வேட்டைக்கு போனேன் சீறி வந்தது பயந்து ஓடி போச்சா அது ஒன்னா ஓடி போட்டான் அந்த சிங்கம் ஜட்டி போட்டுங்க 6 வருஷத்துக்கு முன்ன போனேன் ஒரு சிங்கம் என்ன பார்த்து பதால வெளியே வேணா வரமாட்டேன் போடாச்சு ஏன் வரமாட்டேன்னு கேட்டேன் ஜட்டி போடல எங்க அசிங்கமாக போடாச்சு அதுக்குதான் கேட்டேன் ஏன் ஜட்டி வாங்கி அதுக்குதான் வாங்கி பொண்டாட்டி நினைச்சு கூப்பிட்டேன் சரி விடு யார் பொண்டாட்டி கூப்பிட்டு போய் எங்கடா சிப்பாய் வந்துக்கிறாரு பறக்குதுப்பா மேலும் மணி பார்த்து மாமா வந்துக்கிறேன்டி பேசு 4 மாசமா தினம் கோமா பேச மாட்டியா ஐயோ வசந்தரா என்னடி
அதனால கோவமா பேசு நவுந்து பேசாத ஐயோ கோச்சிக்காத வந்துட்டல இன்னும் சந்தோஷமா இருக்கும் நமக்கு சந்தோஷமா இருக்கும் ஐயோ செல்லம் வாடி ஒரு நாய் இல்ல என்னடி 4 months ஒண்ணுமே இல்லைங்க போன போன வந்தா வந்து அழுவாத வந்துட்டு இல்ல செல்லம் அதெல்லாம் பார்க்காத அதெல்லாம் பரமா உங்களுக்கு போராட்ட இந்த மனசுக்கு மீட்டிங் தான் நடக்குது அப்படின்ற ஒண்ணுமே செல்லம் நவுந்து இல்ல நீ வேற நான் இல்லடா இது செல்லமா கூப்பிடுறது இல்லமே போன இடமா இருக்கிற வந்தா வந்த இடமா இருக்கிற 4 மாசம் ஆச்சு ஒரு பொண்டாட்டி என்ன பண்ற ஏது பண்றா 4 மாசமா அது மாறதெல்லாம் நடக்கிறனால அழுவாத மாம் வந்துட்டுல என்னுடைய நண்பன் விட்டு தங்கி விட்டேன் 4 மாசமா அங்கே விருந்துண்டு மகிழ்ந்து விட்டேன் உன்னை மறந்து விட்டேன் அங்க போய் தங்கிட்டான் அங்க யாரா தங்கிட்டாங்கன்னா அது எப்படி என்ன உன்னை பத்தி எனக்கு தெரியாது உன்னை கட்டினதுக்கு டிராவல்ஸ் வச்சுக்கிறாரு அந்த அருள் அங்க கூட கட்டிருக்கலாம் நான் போன முறை மயில நான் அப்படி பாதுகாத்து தெரியுமா ஆமா மயில பாதுகாத்த இப்போ வந்து பாதுகாப்பு ராகுல் சொல்லணும் உனக்கு ஏன்டி நம்ம வண்டிக்கு நீ பல்சரு உன்னை முன்ன வகரம் பாருங்க பல்சராண்டி முன்ன வகரம் போது தெரிய சைக்கிள் வச்சுக்கிறேன் அது பல்சரான் வேற ஆமா நம்ம பல்சர் சந்தோஷமா இருக்கும் எனக்கு போக இனி போக மாட்டேன் ராம்சா ராம்சா இரு நடு மயமத்துக்கு அப்பலாம் முத்திர வச்ச ஏன் அப்பலாம் முத்திர வச்ச மாதிரி கேள்ளாதான் பத்தங்கடா கட்டான உடல் குண்டான முகம் ஆப்பிள் கண்ணம் இருள் போன புருவம் மூண்ட கிரவன் நெற்றி கரு மேகமோட கூந்தல் வண்ண உடை சின்ன இடை போக பதல சிவந்த உதடுகள் செந்தாமரவன பாதங்கள் அகண்டமாய் இந்த தோள்கள் அடா 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 இந்த பாதவர் இந்த உள்ளம் பட பட சுட்டி குறது எனக்கு பட இன்பத்தின் இருப்பிடமே எழிலிருந்த ஓவியமே அன்பின் பிறப்பிடமே ஆடி வரும் மாமையிலே கண்ணே கலியமுதே கலையழகு கொண்டவளே கலை வண்ண தாரகையே காவியத்தின் நாயகியே வாயன் பக்கம் உனக்கு ஏன் வெட்கம் பசத்ரா நம் இருவரை கொட்ட பார்க்கும் ஒழுங்குலத்துல போட்டுக்கிட்டு மொட்டை மாடியில மேல கட்டு மேல படுத்துக்கிட்டு நீ மேல் நிலவை பார்க்கும் நான் கீழ் நிலவை பார்க்கும் எப்படி இருக்கும் பார்க்கும்
கண்களடி அச்சாரம் போட சொல்லி எந்த உள்ள துள்ளுதடி மேலாடை உந்தன் தோளில் தென்றல் காற்றில் ஆடுதடி காத்தடிக்குது இல்ல பாவாடை தாவணி காற்றிலுங்க பறக்குதடி பாவை உன் முகம் கண்ணை உள்ள துடிக்குதடி நீ ஓடி அந்த கண்ணத்தில் ஒரே முத்தம் கொடுத்துடடி அப்படியே சொல்ல சந்தோஷமா இருக்கும் 4 மாசமாச்சு நீ எப்படி பார்க்கணுமா வீட்டை நீங்களே இருந்தாலும் நான் மறந்துருக்கேன் ஒருவர் நீ பார்க்கும் பார்வைகள் சொல்ல கேள்வி சொல்லட்டும் மாத எண்ணங்கள் இல்லையா? இருக்க முடியல. 4 மாசம் பொறுத்தவங்க அதான் மாமா நினைவு சிறைகள் எண்ணங்களுக்கு சிறகு முளைத்து எழில் வானில் மிதக்குகிறது. இன்பங்களை அளந்தறிய முடியுமா? அன்பின் ஆழத்தை ஆழமான காதல்தான் அன்பை வகைப்படுத்தாகிறார். வெற்றி காவியத்தில் முதல் கதாநாயகி நீதானே. கதாநாயகி நேர்ந்தால் உன் இதயத்தில் கனியாக இருப்பவன் சிவா நான் தானே. உண்மையாவா? உண்மைதான். இன்பம் இலக்கணத்தில் எழுத்து அதிகாரத்தை கற்க துவங்கியுள்ளோம். எழுத்து இனிய சொல்லாக மலராக மலர்ந்து மனவீசு சுவைமிக்க தேனருந்து வண்டுக்கு மதுள் என்பவற்றில் பொருட்சுவையாம் கனியென்ன வகைவீந்து பெருமாப்புடன் தமிழாப்பு கலை பயின்று அவை போன்ற நம் மக்கள் அணிவு செய்துவிட்டால் கசங்காது கசங்காமல்
என்ன கேட்க போறீங்க? அதாவது வசந்தரா, நம்முடைய மகள் பத்மாவதி எங்க? யார கேட்ட? நம்முடைய மகள் பத்மாவதி எங்க? யார? நம்முடைய மகள் பத்மாவதி எங்க? கேட்டா அவரே. என் பொண்ணு ஏன் ஓடுங்க? மாத்தி எப்படியா இங்க? ஐயா நம்பி விட்டு போன குமிரி கட்டா. ஐயோ என் தாயேக்கு. என் பொண்ணு தான் கேட்ட ஏன் ஓடுறீங்க? எங்கிட்ட என்ன நடந்தது உனக்கு? என்ன நடந்தது? எப்படி சொல்லுவேன்? வாயிலத்தான் சொல்ல. என்னம்மா ஆச்சு? நான் எந்த குறைய சொல்ல வேண்டும்? வாயில வந்தா குறைய சொல்லுமா? ஐயோ முகையா இல்லையே. ஐயோ நான் இசும்போதா நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குது. யார் நெஞ்சு வலிக்குது? நெஞ்சு வலிக்குது. 4 மாசம் நான் ஒண்ணு வச்சிருந்தேன். பாதுகாத்து பத்திரமா. என்ன பாதுகாத்து வச்சிருக்க பாதுகாங்கடா. நான் தானம் நீ போன நேரம் நீ போன நேரம் என்ன ஆச்சு? என்ன கேட்காத கேள்வி உன்னை செவடி ஆளு கேட்டாரா? கேட்ட கொண்டு வாங்கிப்பனே. யாரு என்ன? என்ன அப்படி கூட கேட்கலடா குட்டி. யாரு எப்படி கேட்டாகும்? நான் பின்னா பிறந்த கொள்ளடி அது ஒப்பா அம்மா பண்ண தப்புமா? மண்ணா பிறந்திருந்தா உடையார் விட்டு எதுமா சட்டி பானை செஞ்சுமா எல்லாம் வாய்ப்பு கருவாம வச்சுட்டு இருப்பாங்க. மண்ணா பிறந்திருந்தா நான் எப்படி சொல்லுவது? குட்டி குட்டியா என்ன பால் குட்டியா? அப்படி விளக்கம் சொல்றேன் தொட்டு பேசுங்க அம்மா தான் சொல்லிட்டு போய் ஓ அப்படி அப்படின்னா பரவாயில்ல ஒரு நாட்டு மண்ணன் 4 மாசத்துக்கு அப்புறம் வராரு. வந்த உடனே சாப்பிட்டியா கொண்டியா என்ன ஏது கேட்கணும். நான் எதுனா கேட்டது எவ்வளவு தப்பு இருந்துச்சுன்னா என்ன அசிங்க அசிங்கமா கேட்கறாங்க. அதிகமா கேட்டான். என்ன எவ்வளவு கேட்க பத்துன்னு கூப்பிட்டாங்க. அப்படி ஒரு வார்த்தை என்ன எதுன்னு கேட்கலடா. வந்த உடனே என்ன கேட்டாரு தெரியுமா? என்ன கேட்டார்? வார்த்தை நான் சொன்னேன் நீ தூக்க மாட்டீங்க. அவர் வந்த உடனே என் பொண்ணு எங்கன்னு என்ன தெரியுமா? உன் பொண்ணுக்கு அம்மா காரவே ஆகல. ஆமா அண்ணாடி சண்டை நடக்குது. எங்க அப்பனுக்கு அண்ணன் வந்த தேவடியா ஏன் சும்மா உட்காந்துங்கிற அரண்மனை ஃபுல்லா பெருகிடு அப்படின்னு தொடர்பு. ஆமா அரண்மனை தொட்டி ஃபுல்லா தண்ணி எடுத்து நறுக்குன்னு சொல்லி தவளையிலே எடுத்து தலைமையில அடிச்சு அது அச்சா ஒரு நாள் மாடி மேல நின்று 2 பேர் முடி கொஞ்சம் சண்டை போடுங்க. கலகலான்னு பொண்ணு நடுப்பு மாட்டிக்கினேன். மாடி போட்டு 3 பேர் முடி வரும். அடிபட்டுமே யாருக்கு அடிப்படை எனக்கு சுத்தமா பண்ணு. நான் நடுப்பு மாடி வசந்தரா வாழ்க்கை எனக்கு வேணாம். எனக்கு அப்படிலாம் சொல்லாத. எனக்கு தலைவலிக்கு வாங்க பிடிக்க மாட்டேங்குதுங்க.
அப்படி ஆள் இல்லப்பா. அப்படி ஆள் கிடையாது. ஏய், ஏய்! ஆமா. நீங்க நாளைக்கே வரீங்க, நான் வாங்கிப்பேன். என்ன நீ புருஷன்? உன் பொண்ணை நான் அழிக்கிறேன். எதுக்கு அவன் சிரிச்சா நான் ஒரு வீட்டுக்காரத்த கேட்டு சொல்லுவாங்க. உன் பொண்ணை நான் அழிக்கிறேன், உதைக்கிறேன். நம்ம பொண்ணா நம்ம பொண்ணு அவன் அடிச்சா நீ எல்லாம் சொல்ற, நம்ம பொண்ணு நீ சொல்ற. பத்தியா நம்ம பொண்ணு வாயிலா பூச்சாச்சு. ஐயோ ஆனா என்னால நம்ம பொண்ணுன்னு சொல்ல முடியலங்க. அவ்வா நானும் நம்ம பொண்ணு சொல்ல தான் நினைக்கிறேன். என்னால சொல்ல முடியல, வாயை கூசுது. புளிமா சாப்பிட்டியா? சாப்பிடாத. ஒரு நாள் ஃபுல்லா பொண்ணு பூந்தும். அப்படி இல்ல, அவளால சொல்ல முடியல. என்ன அவன் அடிக்கிறா, உதைக்கிறா. அந்த அடி கூட நான் வாங்கிப்பேங்க. மருந்து போட்டு ஆறிடும். நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போவேன். எது ஐயோ நம்ம பொண்ணு அப்படிலாம் உன்னை அடிக்கிறா பேசுறேன். அவ அடிக்கிற அடி கூட நான் வாங்கியிருக்கேன். ஆனா அவன் எனக்கு கேட்கறா பாரு, நேத்து தெரியல முந்தா நேத்து தெரியல. தெரியலனா ஓடாமா, நேத்து தெரியல முன்னாடி தெரியலனா விடு. இல்ல தங்கம், அவன் கேட்கறா, நீ யாரு? நீ யாரு? நீ எங்க அப்பனுக்கு 2ஆம் தடவை கேட்ட உடனே அம்மா மனசு தாங்க முடியல. இனிமே நான் உயிரோடு இருக்கிற செத்து போடுறேன். அவனுக்கு ஒரு மாதிரி கவுத்து எடுத்து ஓடினாங்க மரத்தை தேடி. ஆனா எங்கேயுமே மறக்க சரி பரவாயில்ல, தண்டவாளத்து வீட்டு செத்துலாம் அப்படின்னு தண்டவாளத்தை தேடி போனாங்க. எவனும் தண்டவாளத்தை எடுத்து வெளியே போட்டு சரி கந்தல் வீட்டு செத்துலாம் கந்த தேடி போனாங்க. நடிகர் வடிவேல் கந்தலாம் தூக்கி போட்டாங்க. ஒண்ணு இருந்தா நான் இருக்கிறேன். என்ன இல்லன்னா உன் பொண்ணு இருக்கட்டும். இந்த தாலி கூட அறுத்து போட்டு போடின்னு. அறுத்து போடாது, எங்கிட்ட கூட சேட்டு கல்ல வச்சு சேட்டு கல் வச்சிடறா அவன் என்ன முடிவெட்ட போறான். அம்மா சொன்னது கேட்டியா? நான் ஓணுமா பொண்ணு ஓணுமான்னு கேட்டாங்க. பொண்ணு போனா பொண்ணு நம்ம பெத்துக்கலாம், பொண்டாட்டி போனா பொண்டாட்டி பெத்துக்கலாம். பொண்டாட்டி பெத்துக்கோங்க, வேற ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்கடா. அது தெரியாது. பசத்ரா எப்பொழுது பார்த்தா என் பொண்ணு கொடுக்க அறைய பிடிக்க சண்டை சத்துரு சிட்டான கொடுமை பெருசா போச்சு. சிட்டான கொடுமை தாங்கல, என் பொண்ணு உங்களுக்கு பிடிக்கலையா? ஆத்திரமா என் பொண்ணை கணர புட்டு போய் சந்தோஷமா இருக்கு. இதுதான் நம்ம மாத்தி மாத்தி பேசிட்டா. என்னடா மூஞ்சி எங்கேயும் அடிக்கிற? அதுக்கு வந்து நீ சும்மாவே அடிப்பியா? சுட்டு புட்டு அடிக்கலாம். அது இல்லை தங்கம். எங்க வீட்டுக்காரர் என்ன சொன்னாரு? பொண்ணு பிடிக்கல, கனரா கொட்டி தள்ளிட்டு இருக்காரு. இதான் நல்ல சமயம். அந்த சக்காத்திரி பெத்த பொண்ணு எதுனா 15 கிணறோ கொட்டியோ பண்றதா முதல்ல. எங்கேயும் நம்ம தலைமறை நம்ம நல்ல வந்துருக்கு. அதன் பேரு சுடுகாடு, போனா திரும்பி வர முடியாது. கொஞ்சம் நாளாக இருக்கும் இடம் தெரியாது. அரியடி வீடு அரியடி வீடு, அதன் பேரு சுடுகாடு, போனா முடியாது. கொஞ்சம் நாளாக இருக்கும் இடம் தெரியும்.
ஆறு அடி வீடு ஏன் பயப்படுற அம்மாவை பார்த்து? அம்மா அடிக்க மாட்டேன், திட்ட மாட்டேன். ஏமா இப்படி பெரிய வார்த்தை பேசுறீங்க? நீங்க மனசு மாறி திருந்த நினைக்கிறேன். எனக்கு அதுவே போதுமா? எனக்கு சந்தோஷமா இருக்குது. ஆமா உனக்கு அங்கதான் முக்கியமான வேலை. சொல்லு, என்ன பண்ணு? அவனுக்கு கிணத்து அம்மா நிக்க வைக்கிறேன். சரி, லப்புக்கு சொல்லு. லப்புக்கு. வரடா. ஏம்மா, என்கிட்ட லப்புக்கு சொல்றேன். எப்படி அழகழகா இருக்கு பாரு. இந்த மலையில பாத்துக்கிறியா? எல்லாம் கண்ணு மூடிங்களா? என்னனால என்கிட்ட சொல்லுங்க. வச்சிட்டாரு. கூட்ட மலையில இருக்கு. இது வேணுமா? கொடுத்து. உனக்கு தெரிஞ்ச வளர சொல்லுமா. உண்மையாவா? அது வேணுமா? எது வேணும் சொல்லு. சொல்லுங்க. உண்மையாவா? பரிராஜா டாடா போட்டு கொண்டது. வந்தனால ரொம்ப ஆயத்திருக்குது. என்னால யார் முறை ஓத்து வருது. பாரு.